கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் மத்திய பாஜக அரசு ஏழை மக்களிடம் பணத்தை கொள்ளையடித்து கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தாலும் இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் டீசல் விலை குறையவில்லை என்று தெரிவித்தார். ஏழை மக்களை வஞ்சிக்கும் மத்திய பாஜக அரசு 150 கார்ப்பரேட் குடும்பங்களுக்கு 16 லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த 10 ஆண்டு காலத்திலே ஏறக்குறைய அந்நிய நாடுகளில் இருந்து வாங்கியிருக்கிற கடன் 90 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறீர்கள். யாருக்காக? மக்கள் விவசாயிகளுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, வியாபாரிகளுக்கு, வாகன உரிமையாளர்களுக்கு, மாணவர்களுக்கு 1 ரூபாய் கடன் தள்ளுபடி உண்டா? ஆனா நீங்க கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. 16 லட்சம் கோடி ரூபாயை நரேந்திர மோடி தள்ளுபடி செய்திருக்கிறார். யாருக்காக என்று சொன்னால் ஒரு 150 குடும்பங்கள் மட்டுமே வாங்கியிருக்கிற, கார்ப்பரேட் முதலாளிகள் வாங்கியிருக்கிற, அம்பானியும் அதானியும் வாங்கியிருக்கிற 16 லட்சம் கோடி ரூபாயை நீங்க தள்ளுபடி பண்ணீங்களே.